அண்மை செய்தி. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் குடியிருப்பு கட்டுவதற்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என அதிமுக தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் பன்னடுக்கு குடியிருப்பு வளாகம் கட்ட சிஎம்டிஏ அனுமதி அளித்துள்ளதாக சர்ச்சை எழுந்த நிலையில் பல்வேறு கட்சிகள் இதற்கு கண்டனம் தெரிவித்தன. இதையடுத்து சதுப்பு நிலத்தில் கட்டடம் கட்ட அனுமதி அளிக்கவில்லை எனவும் சதுப்பு நிலத்திற்கு வெளியே தனியார் பட்டா நிலத்தில் தான் அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் அரசு விளக்கம் அளித்துள்ளது. இந்த நிலையில் பன்னடுக்கு குடியிருப்பு வளாகம் கட்ட அனுமதி அளித்த உத்தரவை ரத்து செய்ய கோரியும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த கட்டுமான பணிகளுக்கும் அனுமதி அளிக்க கூடாது என்ற கோரிக்கையுடன் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதிமுக வழக்கறிஞர் அணி நிர்வாகி பிரிஸ்னவ் சார்பில் வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வன் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதில் சுற்றுச்சூழலுக்கு பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தும் சதுப்பு நிலத்தில் கட்டுமான பணிக்கு சட்டவிரோதமாக அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மத்திய அரசால் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட சதுப்பு நிலத்தில் தனது அதிகார எல்லையை மீறி தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குப்பைகளை கொட்டுவது, ஐடி நிறுவனங்கள் உள்ளிட்ட கட்டுமானங்களால் ஏற்கனவே பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த பொதுநல மனு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா தலைமையிலான அமர்வில் விரைவில் விசாரணைக்கு வர உள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.